ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக் பீஜோ ரெசிபி பார்ப்போம். நான் அதுக்கு 12 முட்டை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பாயில் பண்ணி எடுத்துப்போம். பாயில் பண்ணிட்டு பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிப்போம். ஒரு பவுலில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அதை நீளமாக மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரியே நம்ம ஒரு முழு பூண்டை நான் பொடியாக கட் பண்ணி அதையும் அதே மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதோடு நம்ம என்ன பண்ணலான்னா, நான் ஒரு அரை லெமன் எடுத்துகிட்டு அதை ஒரு பவுலில் புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு நான் உப்பு நான் இதிலே தான் சேர்க்க போகிறேன். லெமன்லேயே தேவையான அளவுக்கு உப்பை இதிலே சேர்த்து நம்ம இந்த பவுல்லே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். புளி ஊற வச்சுருக்கதையும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 6 மிளகாய் எடுத்து நான் பல்ஸ் மோடில் வச்சு ஓட்டிட்டு அதில் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் நல்லா சேர்த்துக்குங்க. இப்போ முட்டையை தோல் உரிச்சிட்டு லைட்டாக கீறிட்டு நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களா, ஆனியனு லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு ரொம்ப சேர்க்காதீங்க, ஒரு மாதிரி கசப்பு தன்மை தெரியும். அதனால் பூண்டு ஒரு 3-4 பல்லு சேர்த்துட்டு அதோட நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களா ஆயிலில் சில்லி ஃப்ளேக்ஸு, அதையும் நம்ம அப்படியே ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி எல்லா சைடும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதோட கொஞ்சமாக புளித்தண்ணியும் லெமன் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, புளிப்பு தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சமாக புளித்தண்ணியும் லெமனையும் நம்ம சேர்த்துட்டு கடைசியாக நம்ம என்ன பண்ணலான்னா, நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெறும் இலையை மட்டும்தான், கொத்தமல்லி தலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது மேலே வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சிங்களேன், செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் இது கடையில் போயெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்.